அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 2025 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 58 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், இந்த சத்தியத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். எப்படி கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே நாம் சந்திக்கும் சவால்கள் பிரச்சனைகள் நடுவிலே அவர் எப்படி நம்மை நடத்துகிறார், எப்படி நம் ஆத்துமாவை திருப்தியாக்க செய்கிறார் என்ற அந்த சத்தியத்தை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே அதை தொடர போகிறோம். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்துல 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்திலிருந்து எப்படி எலியாவை அவர் நடத்தினார், மகா வறட்சியான காலங்களில் எப்படி திருப்தியாக்கினார் என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல இன்னொரு எடுத்துக்காட்டிற்கு போகிறோம். எப்படி கர்த்தர் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் எப்படி நம்மை திருப்தியாக்குகிறார் என்ற அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு அருமையான ஒரு பகுதி ஆதியாகமம் 26 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். பாருங்க, ஆதியாகமம் 26 அதிகாரம். அதிலே நாம் ஈசாக்கு அவர் சந்தித்த மகா வறட்சியான காலங்களில் எப்படி கர்த்தர் ஈசாக்கை நடத்தி அவருடைய ஆத்துமாவை எப்படி திருப்தியாக்கினார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே இப்பொழுது நாம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்குக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 26 அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் என்ன செய்தது உண்டாயிற்று. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே ஆபிரகாம் அப்பதான் அவர் கானான் தேசத்துக்குள்ள வர்றாரு, வந்து அங்க குடியிருக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்த சில காலத்துக்குள்ள ஒரு பஞ்சம் அங்கே கானான் தேசத்திலே வருது. உடனே அவர் என்ன செய்கிறார் பாருங்க, எகிப்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இப்போ பல வருடங்கள் கடந்து போய்விட்டது. இப்போ ஈசாக்கின் நாட்களில் இன்னொரு பஞ்சம் தேசத்துல என்ன செய்கிறது உண்டாகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில தான் பாருங்க ஈசாக்கும் அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போல எகிப்துக்கு என்ன செய்கிறார், போகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது மலையும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம். பாருங்க, அந்த தேசத்துல ஏற்ற காலத்துல அந்தந்த பருவ காலத்துல மழை பெஞ்சாதான் தேசத்துல விவசாயம். அது வானம் பார்த்த பூமி என்று சொல்லுகிற ஒரு இடத்தை போன்ற ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரேல் தேசம். ஆனால் இஸ்ரேல் தேசத்துக்கு அருகில் இருந்த எகிப்து தேசம் பாருங்க, அது நைல் நதியினால் அது நீர் பாய்ச்சப்பட்ட ஒரு தேசம். பாருங்க, அப்போ அங்க
இந்த நதி இருந்தபடினால பாருங்கள், ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த நாட்கள்ல கானான் தேசத்துல ஒரு பஞ்சம்னா உடனே எல்லாரும் எகிப்தை நோக்கி தான் என்ன செய்தாங்க, ஓடினார்கள். ஏனென்றால் அங்கே நதி ஓடினது, ஆதலால் அங்கே என்ன செய்யலாம், பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், வேதத்திலே எகிப்து என்பது பாருங்க, அது பாவ வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால்தான் ஆபிரகாமின் காலத்துல பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஆபிரகாம் அவர் எகிப்துக்கு போறாரு. எகிப்துக்கு போனோடனே பாருங்க, அவர் எகிப்துக்கு போனோடனே அவருடைய சுபாவமே மாறிடுது. அவர் தன்னுடைய மனைவி நிமித்தம் தன்னைத்தான் காத்துக்கொள்ள பாருங்க, தன்னுடைய மனைவியின் இடத்துல பாருங்க பொய் பேச அவர் என்ன செய்யறாரு, சொல்லிடுறாரு. அவருடைய சுபாவமே அங்க கெட்டு போக ஆரம்பிக்குது. அதே போலதான் பாருங்க, இங்கே ஈசாக்கின் நாட்களிலும் அவனோட தகப்பன் ஆபிரகாமை போல இங்க ஈசாக்கின் நாட்களிலும் பாருங்க, ஒரு பஞ்சம் உண்டான உடனே ஈசாக்கு எப்பவும் போல எல்லாரும் செய்வது போல அவர் என்ன செய்கிறார், எகிப்தை நோக்கி என்ன செய்கிறான், போகிறதுக்கு ஆயத்தமாகிறான். எகிப்து என்பது பாவ வாழ்க்கைக்கு என்ன செய்த அடையாளமா இருக்குது. அப்போ ஈசாக்கு அங்க போனா இவனுடைய சுபாவமும் என்ன செய்யுதுன்னா, அவங்க அப்பா ஆபிரகாம் வாழ்வில நடந்த போல இவனோட சுபாவமும் கெட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. அதனாலதான் பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, இப்போ ஈசாக்குக்கு எப்படி தன்னை நம்பி வாழ்றதுன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யணும், ஈசாக்கு கத்துக் கொடுக்கணும். கத்துக் கொடுக்க வேண்டியதா இருந்ததுனால இப்போ அந்த பஞ்ச சூழ்நிலை நடுவில் பாருங்க, நம்ம பார்த்தோம்ல, வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னை என்ன செய்வார், திருப்தியாக்குவார். அந்த சத்தியத்தை தான் நம்ம பார்த்து வருகிறோம். எப்படி இந்த உலக வாழ்விலே நாம் பலவிதமான பிரச்சனை சவால்கள் சந்திக்கிற இந்த சூழ்நிலை நிறைந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை நடத்துகிற தேவன் என்ற சத்தியத்தை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அப்போ எப்படி எலியாவின் நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு அவர் சந்தித்த மகா வறட்சியான காலங்கள் நடுவிலே அவருக்கு எப்படி கர்த்தர் வார்த்தையை தந்து நடத்தினாரோ, அதே போல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஈசாக்கினுடைய வாழ்க்கைக்குள்ளும் கர்த்தர் என்ன செய்கிறார், வருகிறார். வந்து என்ன பண்றாரு பாருங்க, இவன் எகிப்துக்கு இன்னும் போகல பாருங்க, கானான் தேசத்துல அவன் வாழ்ந்த தேசத்துல பஞ்சம் சொல்லி இப்போ புறப்பட்டு கானானுக்கும் எகிப்துக்கும் நடுவில் இருக்கிற கெரார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறான், வருகிறான். இன்னும் கொஞ்சம் இருந்தா எகிப்துக்கு போயிடுவான். அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை என்ன செய்யறார், சந்திக்கிறார். சந்தித்துதான் பாருங்க, 2வது 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26 2 3 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பாருங்க, கர்த்தரோட வார்த்தை பாருங்க இங்க ஈசாக்குக்கு என்ன செய்து உண்டாகிறது. கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார், தரிசனமாகி அவனோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். சொல்றாரு, ஈசாக்கே, நீ எகிப்துக்கு என்ன செய்யாத, போகாத, நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்துல என்ன பண்ணு, குடியிரு. அப்போ இந்த தேசத்திலே என்ன பண்ணு, வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன் சொல்லி பாருங்க, கர்த்தர் பாருங்க ஈசாக்கோட என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே போன வாரம் பார்த்தோம் 1 ராஜாக்கள் 17 எப்படி எலியாவுக்கு கர்த்தரோட வார்த்தை என்ன செய்யுது, உண்டாயிற்று. அதே போல இப்பொழுது இங்கே ஈசாக்குக்கு கர்த்தரோட வார்த்தை என்ன செய்கிறது, உண்டாகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் ஈசாக்கை சந்திக்கிறார்? பாருங்கள், ஆபிரகாமை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? பூமியே பாவத்துல என்ன செய்திருச்சு, பாவத்துல விழுந்து விட்டது. அப்போ
இயேசுவாகிய ரட்சகர் இந்த பூமிக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? வந்து மனு குலத்தை ரட்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ அதற்கு கர்த்தர் ஒரு சந்ததியை, ஒரு ஒரு நீதியின் சந்ததியை பூமியில என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர் உருவாக்க வேண்டியிருக்குது. தமக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாம் மேல தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுத்து அவரை விசுவாசிக்க சொல்லி அவருடைய 100வது வயதிலே அவர் ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி அனுகிரகம் செய்கிறார். ஏன்? ஈசாக்கின் சந்ததியில தான் இப்போ என்ன செய்ய போறார்? இயேசு என்ன செய்ய போறார்? பிறக்க போகிறார். அப்போ இவர்கள் உடன்படிக்கை சந்ததி. இவர்கள் தேவன் உலகத்தை இயேசுவை கொண்டு ரட்சிக்கும் அந்த திட்டத்துல இவங்கெல்லாம் ஒரு ஒரு அந்த திட்டத்துல கர்த்தரால் பயன்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறாங்க. அப்போ அதனாலதான் பாருங்க, ஈசாக்கு மற்றவர்களைப் போல, உலகத்தார்களைப் போல பாவ இச்சைகளின்படி இவர் வாழ்ந்தார்னா பாருங்க, கர்த்தர் இவரை ஈசாக்கின் சந்ததியை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. இயேசுவை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ ஈசாக்கை பாருங்க அவருடைய பாதையில நடக்கிறவராய் மாற்றணும். அதனால்தான் பாருங்க இங்க கர்த்தர் ஈசாக்கை வந்து என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். சந்தித்து சொல்றாரு, ஈசாக்கே நீ என்ன பண்ணாதப்பா, எகிப்துக்கு என்ன செய்யாத, போகாத. நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்துல என்ன பண்ண, குடியிரு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்போ பாருங்க, ஈசாக்கு பாருங்க கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறார். எப்படி எலியா கீழ்ப்படிந்தாரோ அதே போல என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். இதை தான் நம்ம கடந்த 2 வாரமா பார்த்து வருகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார், உண்மைதான். ஆனா கர்த்தர் நம்மை நடத்தும் போது அவரோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காமல் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தா பாருங்க, கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. அவர் நடத்தும் போது நம்ம அவருக்கு அதுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்ய முடியும்? திருப்தியாக்க முடியும். நாம் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு குறைவு இல்லாமல் நம்மை ஆசிரியக்க முடியும். அதுக்கு தான் அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, ஈசாக்கு நாட்கள்ல தேசத்துல பஞ்சம். இப்போ ஈசாக்க கர்த்தர் என்ன செய்யணும்? அது நடுவில் ஆசீர்வதிக்கணும். இவர் சந்தித்த அந்த மகா வறட்சி காலங்கள் நடுவில் இவரோட ஆத்மாவை திருப்தியாக்கணும், இவர் ஆசீர்வதிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் என்ன பண்றாரு? இப்போ ஈசாக்கின் வாழ்க்கைக்குள்ள வந்து இவரையும் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இவரோடு வார்த்தையை பேசுகிறார். பேசின உடனே பாருங்க, இப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு? எப்படி எலியா கீழ்ப்படிந்தார் அதே போல எப்படி இவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு எப்படி ஒரு புது தேசமாகிய கானானுக்கு வந்து குடியிருக்கிறார், அதே போல இங்க ஈசாக்கும் கர்த்தரோட வார்த்தைக்கு என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து இப்போ பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யறார்? கீழ்ப்படுகிறார். அவர் எகிப்துக்கு போகாம கர்த்தர் அவருக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருந்து அங்கே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணி பாருங்க, இப்போ ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன செய்கிறார்? விதை விதைக்கிறார். எந்த இடத்துல கர்த்தர் அவர் இருக்க சொல்றாரோ தொடர்ந்து அதே இடத்துல இருந்து அவர் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதே இடத்துல என்ன பண்றாரு? விதை விதைக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு அவர் ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்தில், எந்த வருஷத்தில்? பஞ்ச வருஷத்தில் அவர் 100 மடங்கு பலன் என்ன செய்கிறார்? அடைகிறார். 100 மடங்கு பலன். 100 மடங்குன்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ண ஆசீர்வாதம் அர்த்தம். பரிபூர்ண ஆசீர்வாதம். யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
பஞ்ச காலத்தின் நடுவில் எங்க ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து விதையை என்ன செய்யறார்? விதைக்கிறாரு. விதைச்ச உடனே பாருங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு இவர் கீழ்ப்படிக்கிறதுனால கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் சொல்லுகிற இடத்துல நீ வாசம் பண்ணு, குடியிரு, நான் உன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொன்னாரு. அந்த வார்த்தையை நம்பி இவர் என்ன பண்றாரு? கர்த்தர் சொன்ன இடத்திலே வாசம் பண்றாரு. வாசம் பண்ணி விதை விதைக்கிறாரு. விதை விதைக்கும் போது இப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு வாழ்வில் என்ன செய்யுது? நிறைவேற ஆரம்பிக்குது. கர்த்தர் இவரோடு இருந்து இவரை ஆசீர்வதித்து அதே வருஷத்தில், பஞ்சம் உண்டான அதே வருஷத்தில் ஈசாக்குக்கு 100 மடங்கு பலன் அடையும்படி அவரை ஆசீர்வதிக்கிறார். அவரை ஆசீர்வதித்து பாருங்க, அதான் அடுத்த வசனம் சொல்லுதா, நிமித்தம் அவர் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். யோசித்து பாருங்க, மகா வறட்சியான காலத்தின் நடுவிலே கர்த்தர் இவரை ஆசீர்வதித்து திருப்தியாக்கினபடினால் இவர் மகா பெரியவனாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இதுதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன், அதான் பழைய ஏற்பாட்டுல தேவன் எப்படி அழைத்தார்கள்? அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இப்படிதான் என்ன செய்தாங்க? அழைத்தார்கள். இப்போ இந்த ஈசாக்கின் தேவன் பாருங்க, ஈசாக்கினோட வாழ்க்கையில என்ன செய்கிறார்? கர்த்தரோட வார்த்தை ஈசாக்குக்கு வருகிறது. ஈசாக்கு கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுத்தது, கீழ்ப்படுகிறார். அதை நிமித்தம் கர்த்தர் பாருங்க ஈசாக்கோட இருந்து அவரை ஆசீர்வதித்து, அவர் விதைத்த விதைகளை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி செய்கிறார். 100 மடங்கு பலன் கொடுக்கும்படி செய்கிறார். அதன் மூலம் அவர் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? அதான் நம்ம பார்த்தோம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்து. கர்த்தர் ஈசாக்க நடத்துறார். அவனை சந்திக்கிறார். சந்தித்தவனை அவனுக்கு வழிகாட்டுகிறார். இப்போ ஈசாக்கு என்ன பண்றான்? அதுக்கு செவி கொடுத்து அதுக்கு என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதான் நம்ம உபாகமம் 28:1 வாசிக்கிறோம். பாருங்க யார் வாழ்விலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்? உபாகமம் 28:1 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, இங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை இந்த உபாகமம் 28:1-14 வேதம் என்ன செய்து கொடுக்குது. அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில நிறைவேறுதா? வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அவர் சத்தத்திற்கு யார் உண்மையா செவி கொடுக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? பூமியில சகல ஜாதிகளிலும் மேன்மா வைப்பேன்னு சொல்றாரு. அப்போ இதுதான் ஈசாக்கனோட வாழ்க்கையில் என்ன செய்யுது? நடக்குது. கர்த்தர் அவரோடு பேசுகிறாரு, ஈசாக்கோடு பேசுகிறார், அவர் வழி நடத்துகிறார். வழி நடத்தின போது இவர் என்ன பண்றாரு? அதுக்கு செவி கொடுக்கிறாரு. செவி கொடுத்து அதுக்கு உண்மையா என்ன பண்றார்? செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். அந்த கட்டளைகளின்படி என்ன செய்கிறாரு? அவர் செய்யறாரு. கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறாரு. அதுக்கு உண்மையா செவி கொடுத்து அதன்படி அவர் செய்யறாரு. அதன் நிமித்தம் அன்றைக்கு அவர் வாழ்ந்த அந்த தேசத்திலே கர்த்தர் அவரை என்ன செய்கிறார்? மகா பெரியவனாக்குகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். ஈசாக்கின் வாழ்விலே அன்றைக்கு செய்த தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்விலும் அதே காரியத்தை செய்ய தேவன் என்ன செய்கிறார்? வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட பாருங்க, நாம் வாழுகிற இந்த காலங்கள்ல எங்கும் பாருங்க கடைசி காலமா இருக்கு. இயேசுவின் வருகைக்கு காலங்கள் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் ஆண்டோட வருகைக்கு முன் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்ன எல்லா துக்கமான காரியங்களும் ஒரு நாளும் நடந்துகிட்டே இருக்கு. யுத்தத்தின் சத்தங்கள் உலகத்துல பெருகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல
நாமும் ஈசாக்கை போல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு உண்மையாய் நாம் செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிவோமானால் ஈசாக்கை 100 மடங்கு பலனடையும்படி செய்த தேவன் உங்களையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் தேவ பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க. அதை அழகா நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்ப பாருங்க ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி தரார் பாருங்க. வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை என்ன பண்ணு, கவனி. என் வார்த்தைகளை என்ன பண்ணு, கவனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்க காலையில எழுந்தவுடன் வேதத்தை வாசிக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சும்மா இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு என்ன செய்யாத, வாசிக்காத. அல்லது சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்குறீங்க, கேட்கும்போது சரி ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சும்மா ஏதோ உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, வேதத்தை வாசிக்கும் போது வேதத்திலே கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், சர்ச்சில் போய் பிரசங்கத்தை கேட்கும்போது கர்த்தர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத இப்போ கவனிக்கும்படிக்கு என்ன செய்யணும்? இருதயத்தையும் மனதையும் ஆயத்தப்படுத்தி கவனமா என்ன செய்யணும்? கவனிக்கணும். நம்ம என்ன வாசிக்கிறோம், கர்த்தர் மூலம் என்ன பேசுறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, அதை கேட்கணுங்கிற எதிர்பார்ப்போடு என்ன செய்யணும்? கவனமாய் வேதத்தை வாசிக்கணும், கவனமாய் பிரசங்கத்தை கேட்கணும். அடுத்து சொல்றாரு பாருங்க, என் வசங்களுக்கு உன் செவி என்னத்து சாய். அப்படின்னா என்னத்தை பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, சும்மா கவனிக்கிறது இல்ல, நல்லா காது கொடுத்து என்ன செய்ய, கேளு. நான் என்ன பேசுறேன்னு சொல்லி தெளிவா என்ன செய்ய, கவனி. வேதத்தை வாசிக்கும் போதே வேற ஏதாவது ஒரு சிந்தையா என்ன செய்யாத, இருக்காத. நான் உன்னோடு என்ன பேசுகிறேன் என்று அதை கேட்கும்படிக்கு உன் செவி என்னது சாய் அப்படிங்கிற. யோசிச்சு பாருங்க, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவருடைய வார்த்தையை கவனிக்கும்படிக்கு அந்த செவியை சாய்க்கும் போது இப்ப பாருங்க கர்த்தர் பேசுகிற சத்தம் நமக்கு என்ன செய்யும்? கேட்கும். பாருங்க, நீங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கர்த்தர் பேசுறது என்னால கேட்கவே முடியல பிரதர். கர்த்தர் பேசுறாருன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு கர்த்தர் பேசுறத கேட்கவே முடியலையே. ஏன் கேட்க முடியலன்னா, கர்த்தர் பேசுறத கேட்கணும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு நம்ம என்னது கேட்கல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்பவுமே பேசி கொண்டுதான் இருக்கிறார். நம்ம தான் அதை என்ன செய்யறது கிடையாது, கேட்கறது கிடையாது. அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா என்ன பண்ணணும் பாருங்க. அதனால்தான் பைபிளை வாசிக்கும் போது அதுதான் வேதம் சொல்லுது, அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் அவரை என்ன செய்வான், கண்டடைவான். ஏன் அதிகாலையிலே எழும்ப சொல்றாரு ஆண்டவர்? அதிகாலையில எந்த சத்தமும் என்ன செய்யாது, இருக்காது. அப்போ அமைதியான அந்த வேலையில எழுச்சி வேதத்தை வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் பேசுற சத்தம் என்ன செய்யுது, கேட்க முடியுது. அதனாலதான் பாருங்க, வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கும்போது நீங்களா என்ன பண்ணாதீங்க, முடிவு எடுக்காதீங்க. கர்த்தர் என்ன பேசுறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை கேட்கும்படியாக ஆர்வத்தோடு செவி கொடுத்து என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி செவி கொடுக்கும்போது கர்த்தர் பேசுறது நல்லா உங்களுக்கு என்ன செய்யும், கேட்கும். உங்களால உணர முடியும். உணரும் போது நீங்களும் ஆமா கர்த்தர் என்ன இந்த பாதையில நடத்துறாருன்னு சொல்லி உங்களுக்கே என்ன செய்யற விளங்கிடும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நல்லா செவிய சாட்சி கவனமா கேட்கும்போது அவர் பேசுகிறதை நீங்க கேட்கலாம். கேட்டு ஈசாக்கை போல நீங்களும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் இந்த வருஷம் சொன்ன வாக்கு தத்தமாகிய கர்த்தர் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்களை திருப்தியாக்குவார் என்ற வார்த்தை உங்களிலும் ஈசாக்கை போல நிறைவேறும். ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறப்பா, இந்த நாளிலே ஆண்டவரை கேட்ட நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே
இந்த வருஷத்தின் முதல் மாதத்துல நீங்க உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களோடு பேசின அந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்குள் செவியை சாய் என்று சொல்லி இந்த வருஷத்தின் துவக்கத்துல எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அவசர உலகத்துல வாழ்றோம், ஓடிக்கிட்டே இருக்கிற உலகத்துல வாழ்றோம். தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லி வாழ்ற உலகத்துல வாழ்றோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்கள் நடுவில் என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையின் மூலமா ஞானம் அடைந்து அப்பா என்னோடு பேசுங்கன்னு சொல்லி அதிகாலையிலே உடைய சமூகத்தை தேடி வந்து வேதத்தை வாசித்து உம்மை தேட ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல ஒரு ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானத்தை கொடுங்க. இன்னும் உடைய பிள்ளைகள் ஆர்வத்தோடு உம்மை தேடி ஈசாக்குக்கு நீ வழி நடத்துறது போல உங்களுடைய பிள்ளைகளை என்ன நடத்துகிறீர், உங்களுடைய வழி நடத்தலை அறிந்து கொள்ள உங்களுடைய பிள்ளைகள் செவியை சாய்த்து கவனித்து வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு ஈசாக்கை போல கீழ்ப்படிந்து இந்த பிள்ளைகளும் இந்த உலக வாழ்விலே காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவிலே இந்த பிள்ளைகளை நீர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வைத்து பலுகி பெருகச் செய்து மகா பெரியவர்களாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு சாட்சியாக இருக்க முடியும் பிள்ளைகளுடைய வாழ்வை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். செய்ததுக்காக நன்றி. அதன் மூலம் ஆண்டவரே கண்ணீர்கள் துடைக்கப்பட்டு எல்லா வெட்கமும் அவமானமும் வாழ்க்கையை விட்டு அகற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க ஒரு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.